நிறைய ஆஃபர்ஸ் ஒரு டிஸ்கவுண்ட்ஸோட வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். நான் அள்ளிட்டேன், நீங்களும் அள்ளிடுங்க. வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. சிடியா பரவாயில்ல, கெட் அவுட். சசிகலாவா பரவாயில்ல, கெட் அவுட். ஓபிஎஸ்ஆ பரவாயில்ல, கெட் அவுட். பிஜேபியா பரவாயில்ல, கெட் அவுட். எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் தலைவர். உதறிக்கிட்டே இருக்கிறவர் முதல்வர், உளறிக்கிட்டே இருக்கிறவர் துணை முதல்வர். வழங்கிடும் தமிழ்நாடு. குஜராத்ல சிறந்த முதல்வரா இருக்காரு மோடின்னு பேசினாங்க. அன்னைக்கு திமுக காரன் கை தட்டினான். இன்னைக்கு அதே பிஜேபி மதவாத கட்சி மோடி கெட்டவர்னு பேசுறாங்க. அதுக்கும் திமுக காரங்க கைத்தெல்லாம் வந்தப்போ சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு எல்லா பக்கம் ரேஷன் கார்டு வச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் நாங்க 6000 ரூபாய் நிவாரணம் தரோம்னு சொன்னாங்க. அத்தனை பேருக்கும் தரோம்னு சொன்னாங்க. ஆனா போய் கேட்டா ரேஷன் கார்டுல சக்கரை கார்டா இருந்தா தரமாட்டோம், வருமான வரி கட்டினா தரமாட்டோம்னு மக்களை ஏமாத்துறாங்க. ஏன் மொத்த பேருக்கும் கொடுக்க வேண்டியது தானே? உங்க அப்பா வீட்டு காசா? முதலமைச்சருக்கு அமைச்சர்கள் மேல நம்பிக்கை இல்ல, அமைச்சர்களுக்கு எம்எல்ஏ மேல நம்பிக்கை இல்ல, எம்எல்ஏக்கு கவுன்சிலர் மேல நம்பிக்கை இல்ல, கவுன்சிலருக்கு மேயர் மேல நம்பிக்கை இல்ல. இப்ப கூட திருநெல்வேலியில மேயர் மேல நம்பிக்கை இல்ல தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஆபத்து, கெட்ட பேர் வருதுன்னா எந்த முடிவா இருந்தாலும் தைரியமா எடுக்கணும். எங்க புரட்சி தலைவர் அப்படிதான், எங்க அம்மா புரட்சி தலைவி அப்படிதான், எங்க அண்ணன் எடப்பாடியாரும் அப்படிதான். சிடியா பரவாயில்ல, கெட் அவுட். சசிகலாவா பரவாயில்ல, கெட் அவுட். ஓபிஎஸ்ஆ பரவாயில்ல, கெட் அவுட். பிஜேபியா பரவாயில்ல, கெட் அவுட். எடுத்த முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் தலைவர். ஆனா இன்னைக்கு ஸ்டாலினுக்கு என்ன நிலைமை? திருடான்னு சொன்ன செந்தில் பாலாஜிக்கு கட் அவுட், கோ பேக் மோடின்னு சொன்ன மோடிக்கும் கட் அவுட், காரி துப்புன காங்கிரஸ்க்கும் கட் அவுட். இப்படி எல்லாரையும் பார்த்து பயந்து நடுங்குறவர் அவருக்கு அவரே கொடுத்த பட்ட பேர் சர்வாதிகாரி. ஆனா இந்த உலகத்துல ஒரே ஒரு தீர்க்கதரிசிங்க, கருணாநிதி மட்டும்தான். ஆற்காட்டார் சொல்றாரு, அன்பழகன் சொல்றாரு, பொன்முடி சொல்றாரு, துரைமுருகன் சொல்றாரு. ஆனா கருணாநிதி ஒத்துக்கலையே. இல்லப்பா, என் மக அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாருன்னு கடைசி வரைக்கும் அவங்களெல்லாம் முதல்வரா தலைவரா கொண்டு வரவே இல்லை. உறுப்பினர் சேர்க்க ஃபெயிலு, மூலப்பத்திரம் ஃபெயிலு, மதுவிலக்கு ஃபெயிலு, நீட் ஃபெயிலு, பொங்கல் பரிசு ஃபெயிலு, வெள்ள நிவாரணம் ஃபெயிலு, உரிமை தொகை ஃபெயிலு, உட்கட்சி பூசல் ஃபெயிலு, உள்ளாட்சி நிர்வாகம் ஃபெயிலு, ஆட்சி நிர்வாகம் ஃபெயிலு, நிதி நிர்வாகம் ஃபெயிலு, சமூக நீதி ஃபெயிலு, சட்டம் ஒழுங்கு ஃபெயிலு, பெண்கு பாதுகாப்பு ஃபெயிலு, பாரா சிலையும் ஃபெயிலு. இப்படி 100க்கு 150லயும் ஃபெயில் ஆகிற ஒரே ஆட்சி ஆள தெரியாத திமுக ஆட்சி மட்டும்தான். இவங்க பாஸ் ஆனது ஒரே ஒரு விஷயத்துல, எதை பத்தியும் கவலைப்படாம வாய்க்கு வந்தபடி கண்டபடி பேசிக்கிட்டு சுத்திட்டு இருந்த லூசான மகனை மாசான மந்திரியாக்கி ஒரு பில்டப் கொடுக்கறாங்க. அந்த விஷயத்துல மட்டும்தான் அவங்க பாஸ் ஆயிருக்காங்க. நம்ம தலையெழுத்து நாளைக்கு அவரை துணை முதலமைச்சராக்க போறாங்களா? உதறிக்கிட்டே இருக்கிறவர் முதல்வர், உளறிக்கிட்டே இருக்கிறவர் துணை முதல்வர். வழங்கிடும் தமிழ்நாடு. குஜராத்ல சிறந்த முதல்வரா இருக்காரு மோடின்னு பேசினாங்க. அன்னைக்கு திமுக காரன் கை தட்டினான். இன்னைக்கு அதே பிஜேபி மதவாத கட்சி மோடி கெட்டவர்னு பேசுறாங்க. அதுக்கும் திமுக காரங்க கை தட்டுறாங்க. இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சது கருணாநிதி தான். இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை கண்டுபிடிச்சது கருணாநிதி தான். ஆனா இன்னைக்கு அந்த இஸ்லாமியர்களை ஏமாற்றுறதுக்காக, ஓட்டு வாங்கணும்ன்றதுக்காக நாங்க இஸ்லாமியர்களின் காவலர்கள் பேசுறாங்க. அதுக்கு திமுக காரன் கை தட்டுறாங்க. காங்கிரஸ் கூட சேர்ந்து நீட்ட சட்டமாக்குனதே திமுக. அன்னைக்கு திமுக காரன் கை தட்டினான். இன்னைக்கு ஒன்னும் ஆகாத பால்டாயில் பாய் வந்து நான் நீட்ட ஒழிச்சிடுவேன்னு சொல்றாரு. அதுக்கும் அந்த திமுக காரன் கை தட்டுறான். ஜல்லிக்கட்டுக்கு தடையை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசுதான். அன்னைக்கு திமுக காரன் கை தட்டினான். தமிழ்நாட்டு இளைஞர்களும் நம்ம அம்மாவோட ஆட்சியும் போராடி ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டோட பாரம்பரியம், எங்க வீர விளையாட்டுன்னு சொல்லி கொண்டு வந்தோம்.
என்னான்னு பேசுறது, எதுக்கு தட்டுறான்னு தெரியாமலே கை தட்டிக்கிட்டு வாழ்ற அப்பாவி அடிமைகள் தான் இந்த உடன்பிறப்புகள் திமுக ஊபிஸ். திருக்குவளையில கருணாநிதி பிறக்கும் போது அவர் ஒரு தெரு போய் தெரு தெருவா சுத்திட்டு இருந்தவர். அதே கருணாநிதிய மெரினால புதைக்கும் போது அவர் ஒரு தீர்வு போய் அம்பானி மாதிரி அத்தனை சொத்து ஒரு தெரு போய் திருபோய மாறுனது எப்படி? அதுக்கு எத்தனை உடன்பிறப்புகளை ஏறி மிதிச்சிருப்பாரு, எத்தனை குடும்பங்களை வாட்டி வதைச்சிருப்பாருன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வேதனைகளையும் சோதனைகளும் மட்டுமே தந்தவர் கருணாநிதி. ஆனா மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்தவங்க எங்க அம்மா. சமீபத்துல கூட உதயநிதி பேசியிருந்தாரு, நாங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்க மாட்டேன்னு. நாங்க காசுக்கு எடுத்தா கொடுக்க வேண்டியது தானே, கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க அப்பா வீட்டு காசான்னு கேக்குறாரு உதயநிதி. நான் இந்த உதயநிதிய கேக்குறேன், நம்ம எல்லாம் வரி பணம் கட்டினா ₹1 வரி கட்டினா 50 பைசா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, 50 பைசா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருது. அப்போ நீங்க வாங்குற வரி பணம் வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது தானே, மக்களுக்கு நல்ல திட்டங்கள் தீட்ட வேண்டியது தானே. ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? உங்க அப்பா வீட்டு காசா? வெள்ளம் வந்தப்போ சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலின்னு எல்லா பக்கம் ரேஷன் கார்டு வச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் நாங்க ₹6000 நிவாரணம் தரோம்னு சொன்னாங்க. அத்தனை பேருக்கும் தரோம்னு சொன்னாங்க. ஆனா போய் கேட்டா ரேஷன் கார்டுல சக்கரை கார்டா இருந்தா தரமாட்டோம், வருமான வரி கட்டினா தரமாட்டோம்னு மக்களை ஏமாத்துறாங்க. ஏன் மொத்த பேருக்கும் கொடுக்க வேண்டியது தானே? உங்க அப்பா வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் ₹1000 கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் ₹1000 சொல்லி பாதி பெண்களை ஏமாத்துறாங்க. ஏன் எல்லா பெண்களுக்கும் கொடுக்க வேண்டியது தானே? உங்க அப்பா வீட்டு காசா? வெள்ளத்துல சேதமடைஞ்ச பள்ளிக்கூடங்கள் மொத்தத்துக்கும் சேர்த்து 2 கோடி நிதி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸுக்கு மட்டும் 40 கோடி நிதி ஒதுக்குறாங்க. உங்க அப்பா வீட்டு காசா? ராணுவத்துல செத்தவனுக்கு வெறும் 3 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தராங்க. உங்க அப்பா வீட்டு காசா? ஒரே கையெழுத்துல நீட்ட ஒழிப்போன்னு சொல்லிட்டு இன்னைக்கு செய்ய முடியாம மக்களை ஏமாத்துறதுக்காக நான் 50 லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு மக்கள் பணம் செலவு பண்ணி ஊரூரா சுத்திக்கிட்டு இருக்காரு உதயநிதி. உங்க அப்பா வீட்டு காசா? ஈபி பில்லு யூனிட்டுக்கு ₹30 ₹40 ஏத்திட்டீங்க. சொத்து வரி, வீட்டு வரி, எல்லா வரியும் ஏத்திட்டீங்க, விலை ஏத்திட்டீங்க. மக்களை ஏன் ஏமாத்துறீங்க? உங்க அப்பா வீட்டு காசா? நாங்க என்ன பால் குடிக்கணும், என்ன பால் குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? பெட்ரோல் விலையை குறைக்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு பால் விலை கூட ஏத்திருக்காங்க. உங்க அப்பா வீட்டு காசா? இந்த மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி நீங்க கேட்கணும், இந்த ஊடகங்கள் கேட்கணும். ஊடகங்கள் மட்டும் உண்மையை ஊருக்கு சொன்னா அடுத்த நிமிஷமே திமுகவோட கதை முடிஞ்சிடும். ஊடகங்கள் மாறணும், உண்மையை ஊருக்கு சொல்லணும். நீங்க யோசிச்சு பாருங்க, தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல, குறிப்பா 4 வருஷம் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? அதிமுக ஆட்சி காலத்துல உங்க வீட்டு வாசலுக்கு கவுன்சிலர் வந்து நின்னு மிரட்டினாங்களா? கோர்ட் வாசல்ல கொலை நடந்ததா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போச்சா? தமிழ்நாட்டுல மத சண்டையோ, ஜாதி சண்டையோ, மொழி சண்டையோ, இன சண்டையோ வந்ததா? தமிழ்நாட்டை நாங்க அமைதி பூங்காவாதான வச்சிருந்தோம். 52 வருஷம் ஆச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிச்சு. அதுல கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல அதிமுக ஆளுங்கட்சி, மக்களுக்கு பிடிச்ச கட்சியா இருந்தது. அம்மா வழியில தானே நாங்க ஆட்சியை நடத்தினோம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் வாழ்ந்த அம்மாவோட புகழை வேரோட புடுங்கி எறியணும்னு நினைக்கிற இந்த திருட்டு திமுக தமிழ்நாட்டுல எப்படி ஆட்சிக்கு வந்தது? என்ன பாவம் செஞ்சோம் நாங்க? என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? மக்கள் சேவை செஞ்சது தப்பா? மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தது தப்பா? தாய் குலத்தை காத்தது தப்பா? தாலிக்கு தங்கம் கொடுத்தது தப்பா?
மகளிர் சேமிப்பு திட்டம் தப்பா? கொரோனா காலத்துல எங்க ஆட்சி தப்பா? அம்மா உணவகம் அமைச்சது தப்பா? அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பா? பொங்கலுக்கு பணமும் பொருளும் கொடுத்தது தப்பா? ஊரடங்கு காலத்துல ஊக்கத்தொகை கொடுத்தது தப்பா? ஹஜ் யாத்திரைக்கு உதவுனது தப்பா? சந்தனக்கூட்டுக்கு உதவுனது தப்பா? ஜெருசலம் யாத்திரைக்கு உதவுனது தப்பா? வேளாங்கண்ணி யாத்திரைக்கு உதவுனது தப்பா? இல்ல அத்தனை கோவில்லையும் அன்னதான திட்டம் கொண்டு வந்ததுதான் தப்பா? அத்தனை மக்களையும் சமமா பார்த்தது தப்பா? எது தப்பு? என்ன தப்பு? எங்க தப்பு? என்ன தப்பு செஞ்சோம் நாங்க? யோசிச்சு பாருங்க. தப்பு செஞ்சது நாங்களா நீங்களா? பொய்யான வாக்குறுதிகளை போலி விளம்பரங்களை பார்த்து ஏமாந்துட்டீங்க நீங்க. உங்களை ஏமாத்தின திமுகவை நீங்க ஏமாத்த இதுதான் சரியான சமயம். இதோ வருது நாடாளுமன்ற தேர்தல். எப்ப தேர்தல் வந்தாலும் ரெட்டவலுக்கு ஓட்டு போடுங்க, அம்மாவுக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க. நீங்க இழந்த நிம்மதிய, நீங்க இழந்த உரிமைகளை, நீங்க இழந்த சந்தோஷத்தை நாங்க உங்களுக்கு மீட்டு தருவோம். ஒரு எம்பியோ 9 எம்பியோ 4 எம்பியோ 40 எம்பியோ ஒரு அதிமுக எம்பியும் டெல்லியில காவல் தெய்வமா இருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவாங்க. உங்களை தொடரணும்னா அதிமுக எம்பியை தாண்டிதான் வரணும். ஆனா மறுபடியும் நீங்க ஏமாந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டா அவங்க குடும்பத்தை தாண்டிதான் நீங்க சோத்திலேயே கை வைக்க முடியும். உண்மைகளை கவனிங்க. சுத்தி என்ன நடக்குதுன்னு பாருங்க. யார் உண்மையானவங்க, யார் நேர்மையானவங்க, யார் உழைக்கிறவங்க கவனிச்சு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. அம்மாவை நம்புனா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வீடு நல்லா இருக்கும், உங்க ஊர் நல்லா இருக்கும், தமிழ்நாடே நல்லா இருக்கும். நம்புங்கள் தொண்டர்களே. நாளை நமதே 40